பைபிள்ல இயேசு கிறிஸ்து சொன்ன 10 கன்னிகைகள் உவமையில மணவாளன் ஏன் ராத்திரி வராருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் காலையிலயோ மதியானத்திலயோ இல்ல சாயந்தரத்திலயோ வரல? இதுக்கான பதில தெரிஞ்சுக்கணும்னா நாம சரித்திரத்துல கிட்டத்தட்ட 3600 ஆண்டுகளுக்கு முன்பாக போகணும். இஸ்ரவேலர் எகிப்துல அடிமைகளா இருந்தாங்க இல்லையா, அந்த காலகட்டத்துக்கு போகணும். 430 வருஷம் எகிப்துல இஸ்ரவேலர்கள் அடிமைகளா இருந்தாங்க. ராம்சேஸ் பித்தோம்னு சொல்லப்படுகிற 2 பெரிய பட்டணங்களை கட்டுறதுக்கான செங்கல்களை அறுக்கிற வேலைக்கு இஸ்ரவேலரை எகிப்தியர் பயன்படுத்தினாங்க. கோதுமை கதிர்களை அறுத்த பிற்பாடு எஞ்சுகிற அந்த கோதுமை செடியின் வைக்கோலை காய வச்சு அது கூட மண்ணை குழப்பி பிசைஞ்சு அதை அச்சுல ஊத்தி கிட்டத்தட்ட 7 அல்லது 8 நாட்கள் அதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நல்ல வெயில்ல காய வச்சு செங்கல்களை உருவாக்கினாங்க. இந்த வேலைக்கு எகிப்தியர் இஸ்ரவேலை சேர்ந்த ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், வயது முதிர்ந்தவர்கள்னு பாரபட்சமே இல்லாம எல்லாரையும் வேலை வாங்கினாங்க. தினமும் காலையில சீக்கிரம் எழுந்து இஸ்ரவேலர் எல்லாரும் தங்கள் குடிசைகளை விட்டு செங்கல் அறுக்கிற இடத்துக்கு ஓடி போவாங்களாம். அங்க அவங்களுக்கு கடுமையான வேலை. ஆளோட்டிகள் அவர்களை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரம் கூட ஓய்வு கிடையாது. அப்படி கொஞ்சம் யாராவது அசந்து போய் உடம்பு முடியலன்னு சொல்லி உட்கார்ந்தா கூட உடனே சாட்டைய வச்சு அடிப்பாங்க. உணவு இடைவேளை எல்லாம் கிடையாது. குடிக்க தண்ணீர் மட்டும் வேணும்னா அங்க இருக்க நைல் நதியில இருந்து எடுத்து குடிச்சுக்கலாம். மத்தபடி வேலை வேலை தொடர்ந்து வேலை தான். சாயங்காலம் சூரியன் மறைஞ்ச பிறகுதான் வேலையை நிறுத்தணும். அப்ப இஸ்ரவேலர் என்ன செய்வாங்களாம், எவ்வளவு சீக்கிரம் அவங்க வீட்டுக்கு ஓட முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தங்கள் வீட்டுக்கு ஓடி ஏதாவது காய்கறிகளோ இல்ல அவங்க வளர்க்கிற ஆடு மாடுகள் கிட்ட இருந்து பாலை கறக்கிறதோ இல்ல அந்த ஆடு மாடுகளை அடிச்சு சமைச்சு சாப்பிடுறதோன்ற வேலைகளை செய்வாங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வாழ்க்கை. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு குறைஞ்சது 50 இஸ்ரவேலராச்சும் அந்த நைல் நதியில விழுந்து தற்கொலை செய்து கொள்வார்களாம். இந்த மாதிரி சூழ்நிலையில அவங்க குடும்பமா உட்கார்ந்து நிம்மதியா சாப்பிடுற ஒரே உணவு அந்த இரவு உணவு தான். அதுதான் அப்ப அவங்களுக்கு பிரதான உணவும் கூட. இத்தனை கஷ்டத்திலயும் அவங்க குடும்பமா கொஞ்ச நேரம் சேர்ந்து மகிழ்ச்சியா செலவு பண்ற நேரம் அந்த இரவு நேரம் தான். இந்த விஷயங்கள் எல்லாம் டா ஒட்டேஃப்னு சொல்லப்படுகிற எகிப்திய சரித்திர ஏடுல குறிப்பிடப்பட்டிருக்கு. இதனாலதான் இஸ்ரவேலரோட கேலண்டர் படி அவங்களுடைய நாள் சாயந்தரம் ஆரம்பிச்சு அடுத்த நாள் சாயந்தரம் முடியும். நம்மள மாதிரி காலையில ஆரம்பிச்சு இரவு முடியாது. அதனால இஸ்ரவேலரோட நல்ல காரியங்கள் லைக் கல்யாணம், நிச்சயதார்த்தம் இல்ல வேற ஏதாச்சும் சுப காரியங்கள் எல்லாம் இரவு நேரத்துல தான் நடக்கும். ஏன்னா அதுதான் அவங்களுக்கு ஒரு நாளின் ஆரம்பம். எகிப்திலிருந்து விடுதலையாகி வந்த பிற்பாடும் இந்த பழக்கம் அவங்களுக்கு தொடர்ந்து வந்தது. அதனாலதான் அந்த ஓமையில மணவாளன் இரவு நேரம் வந்து மணவாட்டிய கூட்டிட்டு போக வருகிறார். ஏன்னா இதுதான் யூஸ்வலா இஸ்ரவேலர் கிட்ட இருந்த பழக்கம். இதே ரீசனால தான் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னால தன்னுடைய சீஷர்களுக்கு ஒரு ஃபீஸ்ட் கொடுக்கிறாரு. த லாஸ்ட் சப்பர், போஜனம், ராத்திரி சாப்பிடுகிற உணவு. சரியா? மணவாளன் நைட்டு வந்ததுக்கான ரீசன் இதுவா இருந்தாலும் ஆண்டவர் இந்த ஓமை மூலமா நமக்கு சொல்ல வருவது என்னன்னா, நம்முடைய ஆத்தும மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து எப்போது வேண்டுமானாலும் வரலாம். அவரை சந்திக்க நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும். இந்த மெசேஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.